சுவாமியே சரணமையப்பா. வணக்கம் தமிழ் ஆன்மீக அன்பர்களே. ஐயப்பனை தரிசிக்க சபரிமலை செல்வதற்கு வாழ்க்கையில் முதல் முறையாக மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ளும் கன்னிச்சாமிகளே, நீங்கள் மேற்கொண்டு வரும் விரதம், நீங்கள் சந்திக்கின்ற சோதனைகள், பார்க்கின்ற கனவுகள், கேட்கின்ற சத்தங்கள் இவையெல்லாம் சாதாரணமானவை அல்ல. சபரிமலை யாத்திரைக்காக மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டிருக்கும் ஒவ்வொரு கன்னிச்சாமிக்கும் ஒரு ஆன்மீக பரிசோதனை நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதை சோதிக்க அறியாத சத்தங்கள் வரும். சில நேரங்களில் கோபம் பொங்கி வரும், பதட்டம், படபடப்பு உருவாகும், சிலருக்கு பயம் கூட ஏற்படும். இவை எதுவுமே உங்கள் விரதத்திற்கான தடைகள் அல்ல. இவை உங்கள் ஆன்மீக நிலையை உயர்த்துகின்ற அறிகுறிகள். நீங்கள் இப்பொழுது மேற்கொண்டிருக்கின்ற இந்த விரதம்தான் மனித வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய உயர்ந்த ஆன்மீக பாதையை நோக்கி உங்களை வழிநடத்தி செல்லும். ஐயப்பனின் அருட்கரம் உங்கள் மீது இருக்கின்றது. அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களது ஒவ்வொரு செயலிலும் உங்களை வழிநடத்தி செல்கின்றார். நீங்கள் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கான ஒரு சோதனை தான். கன்னிச்சாமிமார்களுக்கு ஏன் அதிக அளவில் சோதனைகள் வருகின்றது? இந்த ஒரு மண்டலம், அதாவது 41 நாட்கள் விரதத்தில் அவர்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? கன்னிச்சாமிகள் செய்யக்கூடாத காரியங்கள் எவையவை? ஆன்மீக அறிகுறிகள் எதற்காக தோன்றுகின்றது? ஐயப்பன் உங்களை இதற்காக அழைத்திருக்கின்றார். மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு இருமுடி கட்டி யாத்திரை புறப்பட்டு பம்பையில் நீராடி நீலிமலையில் ஏறி 18 படிகளில் கால் வைத்து கடந்து சன்னிதானத்தில் ஐயப்பனை தரிசிப்பது என்பது வெறும் ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு மறு பிறவி. கன்னிச்சாமிகள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஆன்மீக விஷயங்கள் குறித்து தொடர்ந்து பார்ப்போம். முதல் முறையாக இந்த சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கன்னிச்சாமி என்பவர் யார்? அது வெறும் ஒரு பெயர் கிடையாது, அது ஒரு அரிய ஆன்மீக நிலை. மனிதன் முதல் முறையாக தனது வாழ்க்கையில் விரத பாதையை நோக்கி கால் வைக்கும் பொழுது அவருடைய கர்ம வாசனைகள் விழித்தெழுகின்றன. மனதின் சக்தியானது திறக்கின்றது. மனதிற்குள்ளாக அடக்கி வைத்திருந்த பயங்கள் அனைத்துமே மேலே வருகின்றன. இதுதான் கன்னிச்சாமிகளின் சுத்திகரிப்பிற்கான ஆரம்ப புள்ளி. இந்த 41 நாள் விரத நாட்களில் கன்னிச்சாமிக்கு முக்கியமான 3 சோதனைகள் நடைபெறுகின்றன. மனச்சோதனை, கர்ம பரிசோதனை மற்றும் கவனத்தை திசை திருப்புகின்ற சோதனைகள். இந்த ஒவ்வொரு சோதனைகளை குறித்தும் பார்ப்போம். முதலாவதாக மனச்சோதனை. இது நமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக நமக்கு வருகின்ற சோதனை. பிறரிடம் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வருகின்ற சிறு கோபத்தை கூட வெளிப்படுத்த முடியாமல் அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். கன்னிச்சாமிமார்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இதுவாகும். மாலை அணிந்து விரதம் மேற்கொள்கின்ற சாமிகள் ஐயப்பனின் மறு வடிவமாக பார்க்கப்படுகிறார்கள். அதனால் சாந்த சுரூபியான தபஸில் வீற்றிருக்கின்ற ஐயப்பனை பிரதிபலிக்கின்ற நாமும் மனதில் வருகின்ற கோப உணர்ச்சிகளை அடக்கி நாம் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஒரு சிறு வார்த்தை கூட மனதை காயப்படுத்துகின்ற ஆற்றல் மிக்கது. ஆகவே கோபத்தை அடக்கி சாந்தமே உருவாக வலம் வருவது என்பது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சியாகும். இந்த சோதனையை கடந்து வரும் பொழுது மனம் அமைதியாகி தங்கள் வாழ்க்கையிலும் அனைத்து விஷயங்களிலும் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு பொறுமையை கடைபிடித்து வருவதற்கு மிகுந்த வழிவகுக்கும். அடுத்தபடியாக வருகின்ற சோதனை கர்ம பரிசோதனை. அடிமனதில் அமுக்கி வைத்திருந்த எண்ணங்கள், ஆசைகள் அனைத்துமே மேலெழும்பி வருகின்ற ஒரு நிலையாகும். இது நாம் மறந்து போன பழைய நினைவுகள் மீண்டும் வெளிப்படுகின்ற காலம். இது நாம் எதிர்பாராத விதத்தில் துன்பங்கள் திடீரென நம்மை தாக்கும். அந்த ஆழ் மனதில் அடக்கி வைத்திருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் வெளியேற்றி மனதை லேசாக்குகின்ற ஒரு பயிற்சியாக இந்த சோதனையை கடந்து வருவது என்பது பயன்படுத்தப்படுகிறது. கன்னிச்சாமிமார்கள் இதை சரியான முறையில் கடைபிடித்தால் அவர்களது மனம் எளிதாகி லேசாகி ஐயப்பனை முழுவதுமாக அவர்களுக்குள்ளாக ஈர்த்து வைத்துக் கொள்கின்ற ஒரு நிலைமைக்கு உயர்வார்கள். அடுத்தபடியாக 3வது வருகின்ற நம்முடைய எண்ணங்களை சிதறடிக்கின்ற சோதனைகள். இவை பெரும்பாலும் அனைத்து சாமிமார்கள்
அவர்களுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைதான். தேவையற்ற அழைப்புகள் நம்மை தேடி வரும், கோபம் நமக்குள் வரும், அடக்கி வைத்திருக்கின்ற ஆசைகள் நம்மை அசைத்து பார்க்க தூண்டும். நிறுத்தி வைத்திருந்த பழைய பழக்க வழக்கங்கள் அனைத்துமே மீண்டும் தலை தூக்கி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தடைகளை நமக்கு முன்பாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த சோதனைகள் அனைத்துமே எதற்காக தெரியுமா? மாலையிட்டு விரதம் மேற்கொண்டிருக்கின்ற கன்னிச்சாமியாகிய நீங்கள் உண்மையிலேயே ஐயப்பனை தரிசிக்க, ஐயப்பனை உங்கள் உள்ளத்துக்குள், உங்கள் மனதிற்குள் இருத்தி கொள்வதற்கு தகுதியானவர்தானா என்பதை இந்த பிரபஞ்சமே இணைந்து சோதிக்கின்ற ஒரு நிகழ்வாகும் இத்தகைய சோதனைகள். ஆகவே கன்னிச்சாமிகள் மனம் தளராமல் இந்த சோதனைகளை கடந்து ஐயப்பனை தரிசித்து வாழ்வில் உன்னத நிலையை அடையலாம். அடுத்து 41 நாட்கள் விரதத்தை குறித்து பார்ப்போம். 41 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் விரதம் மேற்கொள்வது என்பது வெறும் உணவு, உடை, நம்முடைய நடத்தை சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. இந்த 41 நாட்கள் என்பது 41 ஆன்மீக கதவுகளை குறிக்கின்றன. இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் உங்கள் உடலானது மனதில் உள்ள அழுக்கை வெளியேற்றுகின்றது. உடலானது யோக நிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நம்முடைய மூளையின் சிந்திக்கும் திறனானது உயர்கின்றது. மூளையின் அதிர்வலைகள் அவற்றின் எண்ணிக்கையில் உயர்கின்றன. ஆன்மீக விழிப்புணர்வு நமக்குள்ளாக சுடர்விட்டு பிரகாசிக்க தொடங்குகிறது. இந்த காரணங்களால் தான் மாலையிட்டு விரதம் மேற்கொள்கின்ற கன்னிச்சாமிகளுக்கு முதல் 10 அல்லது 15 நாட்களுக்குள்ளாக சில அரிதான அறிகுறிகள் அவர்களுக்கு தோன்றும். கண்களில் அவர்களை அறியாமலே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வரும். திடீரென்று எதிர்பாராத விதமாக மனம் அமைதியாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு தோன்றும். நடக்கின்ற பொழுது உடலின் எடை குறைந்து மிகவும் லேசானதான ஒரு உணர்வை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எதிலுமே பற்றில்லாத ஒரு நிலைமை அவர்களுக்கு தோன்றும். மனதிற்குள்ளாக இன்னும் 41 நாட்கள் எவ்வளவு சீக்கிரம் முடிவடைந்துவிடும், ஐயப்பனை எவ்வளவு வேகமாக சென்று தரிசிக்கலாம் என்ற அழைப்பு மனதிற்குள்ளாக தோன்றிக் கொண்டே இருக்கும். இவை அனைத்துமே சாதாரணமானவை அல்ல. ஐயப்பன் உங்களுக்கு அருள்கின்ற அறிகுறிகளாகும். உங்களை அறியாமலே உங்களை யாரோ ஒருவர் வழிநடத்துவது போன்ற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் செய்தால் கூட அதனால் மனமானது மிகவுமே உடைந்து போகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். கனவில் கோவில், மலை, சன்னிதானம், மந்திர ஓசைகள் இவையெல்லாமே கனவுகளாக வரும். இவையெல்லாமே ஐயப்பனின் அன்பான அழைப்புகளாகும். அடுத்து முக்கியமானது நல்ல ஒழுக்கம். இந்த 41 நாட்களும் எல்லாவித கெட்ட பழக்க வழக்கங்களையும் நிறுத்தி வைப்பதால் அதன் மூலம் வாழ்க்கையானது ஒழுக்கமான பாதைக்குள் பயணிக்க தொடங்கும். முன்பு முடியாது என்று நினைத்திருந்த இந்த விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது எளிமையாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதனால் உங்களுக்குள் இருக்கின்ற மனதின் சக்தியானது திறக்கின்றது. கன்னிச்சாமிகள் கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை குறித்து பார்ப்போம். முதலாவதாக கோபம். கோப சிந்தனைகள் உங்களுக்குள் எழுந்து கோபத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழல் வரும்பொழுது அதை ஐயப்பனின் நாமத்தை சொல்லி மனதிற்குள்ளாக அடக்கி வையுங்கள். கோபத்தை வெளிப்படுத்தினால் உங்கள் ஆன்மாவின் சக்தியை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அடுத்து மனச்சோர்வு கொள்வது. எந்த சூழ்நிலையிலுமே மனதை தளர விடாதீர்கள். மனமானது குரங்கை போன்றது. அது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் தாவிக்கொண்டே இருக்கும். உங்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக நடைபெறுகின்ற எந்த நிகழ்ச்சிகளிலுமே கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியிருங்கள். இது உங்கள் மனதின் சக்தியை அதிகப்படுத்தும். அடுத்தபடியாக வீண் சண்டை, விவாதம் மற்றும் வம்பு வழக்குகளில் ஈடுபடுவது. சண்டைகளிலும் விவாதங்களிலும் வம்புகளிலும் பங்கேற்பது என்பது உங்கள் விரதத்தை குறைக்கும். உங்களுக்குள் இருக்கின்ற சக்தியானது இதனால் குறைந்து போய் ஐயப்பனின் முன்பாக நீங்கள் கூனி குறுகி நிற்க வேண்டிய சூழல் உருவாகும். அடுத்ததாக பழைய தீய பழக்கங்களில் ஈடுபடுவது. ஐயப்பனை தரிசிப்பதற்கு தேவையான முக்கியமான விதிமுறைகளில் ஒன்று உடல் ஒழுக்கமாகும். உடல் ஒழுக்கமும் மன ஒழுக்கமும் இணைந்து இருந்தால் மட்டுமே உண்மையான தெய்வீக அனுபவத்தை நாம் சன்னதியில் அனுபவிக்க முடியும். ஆகவே உங்கள் மனதுக்குள் பழைய தீய பழக்கங்களுக்குள் செல்வதை போன்ற ஒரு எண்ணம் உருவானால் உடனே அதை நிறுத்தி வைத்துவிட்டு ஐயப்பனின் நாமத்தை சொல்லி சுத்தமான தரிசனத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை மனதுக்குள் தியானித்து வந்தால்
ஆனால் இந்த பழக்கங்கள் குறித்தான எண்ணங்கள் உங்கள் மனதில் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடலாம். அடுத்தபடியாக, என்னால் முடியாது என்ற எண்ணம். 41 நாட்கள் விரத முறைகள் என்பது மிகவும் கடினமானவைதான். இந்த கடினமான விரத முறைகள் என்பது உங்கள் மனதையும் உடலையும் கானகத்திற்குள் ஐயப்பனை தரிசிக்க செல்வதற்காக மலையேறி செல்வதற்கு உங்களை பயிற்றுவிக்கின்ற ஒரு பயிற்சியாகும். ஆகவே எந்த சூழ்நிலையிலுமே என்னால் இந்த விரதத்தை தொடர முடியாது என்றோ, இது மிகவும் கடினமாக இருக்கிறது என்றோ என்ற எண்ணத்தை மனதுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் ஐயப்ப தரிசனம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஐயப்பன் உங்களை தேர்ந்தெடுக்கின்றார். அவர் தெரிவு செய்த பாதையை பயணம் செய்து அவரை தரிசிக்க வேண்டியது உங்களது கடமையாகும் என்பதை மனதிற்குள் இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நினைத்த எல்லாராலையுமே சபரிமலை பயணத்திற்கு தயாராகிவிட முடியாது. அதற்கு ஐயப்பனின் அழைப்பு என்பது முக்கியமாக வேண்டும். ஏனென்றால் கர்வம் குறைந்தவர்கள், நேர்மையான மனம் கொண்டவர்கள், பழைய பிறவியில் தொடர்பு இருந்தவர்கள் எல்லாருமே கன்னிச்சாமிகளாக உருவெடுத்து வருகிறார்கள். இது உங்கள் முதல் தரிசனம் அல்ல. இது உங்களின் மறந்து போன ஐயப்பனை குறித்தான நினைவுகளின் அழைப்பாகும். சபரிமலைக்கு திரு யாத்திரை செல்வது என்பது வெறும் ஒரு பயணம் அல்ல, அது ஒரு தெய்வீக யோக பயணம். அந்த பயணத்தின் பொழுது உங்கள் நாவில் சரணம் என்னும் மந்திரம் எப்பொழுதுமே உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் மனமானது அமைதியாக இருக்க வேண்டும். கால்களில் தைரியம் அதிகப்பட வேண்டும். மூச்சிலே நம்பிக்கை பிறக்க வேண்டும். மொத்தத்தில் உங்கள் ஆன்மாவில் ஐயப்பனை நோக்கிய ஒளியானது பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் கடைபிடித்து வரும் பொழுது ஐயப்பன் உங்களை தனது சன்னதிக்கு அழைக்கின்றார் என்பது உங்களுக்கே புரியும். அனைத்து சவால்களையும், கடினமான விரதங்கள் அனைத்தையுமே கடந்து 18 படிகளில் ஏறி சன்னிதானத்தில் ஐயப்பனின் முன்பாக நீங்கள் நின்று ஐயப்பனை தரிசிக்கின்ற அந்த தருணமானது உங்கள் வாழ்க்கையில் மறு பிறப்பு ஏற்படுகின்ற முதல் தருணமாகும். அந்த மறு பிறப்பை நீங்கள் அனுபவிக்க கோபம், பாசம், பொறாமை, துன்பம், பயம், பிறப்பின் பிணைப்பு, கர்ம வலை இவை அனைத்தையுமே நீங்கள் முழுவதுமாக விலக்கி வைத்தால் மட்டும்தான் ஐயப்பனின் தரிசனத்தை முழுமையாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனெனில் இது ஒரு ஆன்மாவின் விடுதலையாகும். சன்னிதானத்தில் நின்று சரணம் ஐயப்பா என்று சொல்வது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, அது உங்கள் ஆன்மாவை ஐயப்பனுக்கு சமர்ப்பணம் செய்வதாகும். நீங்கள் ஐயப்பனின் முன்பாக நின்று தலை வணங்குகின்ற அந்த நொடி பொழுதில் ஐயப்பன் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே முதலாக மாலை அணிந்து ஐயப்பனை தரிசிக்க செல்கின்ற கன்னிச்சாமிகளே, இந்த 41 நாட்கள் விரதமும் ஐயப்பனை நோக்கி செல்கின்ற பயணமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்றவை. நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே ஐயப்பனால் முடிவு செய்யப்பட்டவை. இந்த பாதையை மதியுங்கள், பயணத்தை உன்னதமாக நினையுங்கள், உங்கள் விரதத்தை காப்பாற்றுங்கள். ஏனெனில் ஐயப்பன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நீங்கள் அவருக்கே சொந்தமானவர்கள். சுவாமியே சரணமையப்பா.